ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் மாட்டு வண்டியிலே இந்த லெசனுடைய புக் பேக் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்கள், வயல் கூட்டல் வெளிகள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வயல் வெளிகள். ஆப்ஷன் ஆ, வயல் வெளிகள். கதை கூட்டல் என்ன இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது கதை என்ன. கதை என்ன. மேம் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்மை கூட்டல் நீர். சொல்லுங்க. தன்மை கூட்டல் நீர், தண்ணீர். மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல் கீழே. நீங்கள் திருப்பி திருப்பி வாசித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப தமிழ் வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ சொல்லுங்கள், மேலே கீழே. நட்பு இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. நட்பு பகை. இன்னும் ஒரு முறை சொல்லி பார்ப்போமா? வயல் கூட்டல் வெளிகள், வயல்வெளிகள். கதை கூட்டல் என்ன, கதை என்ன. தண்ணீர் தன்மை கூட்டல் நீர், மேலே கீழே. நட்பு பகை. ஓகேவா? அடுத்த பேஜ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம மிரர் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்ணாடியில் பார்த்தா நம்மளுக்கு தலைக்கீழே தெரியும் இல்லையா? 8 கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும், அது என்ன? குடை. நீங்கள் எடுத்து அழகாக எழுதிக்கிங்க, குடை. தலையில் சூட முடியாத பூ, அது என்ன? தலையில் வைக்க முடியாத பூ என்ன? வாழைப்பூ. ஓகேவா? குடை, வாழைப்பூ. நல்லா அழகாக எழுதிக்கிங்க. டை எப்படி எழுதணும், குடை எப்படி எழுதணும்? குடை, குடை. ஓகே, அடுத்து பாருங்க, கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை என்ன? அது என்ன? புத்தகம். அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும், அது என்ன? டெய்லி நம்ம வீட்டில் என்ன போடுவோம்? கோலம் போடுவோம். அதுதான். என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். நம்மக்கிட்டேயே சின்னதாக ஒரு பால் மாதிரி இருக்குது, நம்ம அதனால் பார்க்க முடியும், ஆனால் மற்றவங்களுக்கு அதை பார்க்க முடியாது இல்லையா? கண். அடுத்து பாருங்க, சொற்களுக்குள் உணவுப் பொருள் கண்டுபிடித்து எழுதுவோம். பொடி செங்கல், பொங்கல். தோசை ஆசை, என்னது? தோகை. தோகை ஆசை, தோசை. வங்கி கடை, வடை. முகில் சரக்கு, முறுக்கு. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் அழகாக வந்து உங்கள் புக்கில் எழுதிடுங்க. மேம் அழகாக கரெக்ஷன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.